எல்லாத்துலேயும் ஆண்டவர் நம்மளை நல்ல கரம் பிடித்து நடத்துவார். வழியை வைத்திருக்கிறார். ஆனால் எந்த வழியில் போகணும்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவார். நாளைக்கு என்ன செய்வேன், நாளை கழித்து என்ன செய்வேன், அடுத்த மாதத்தில் என்ன செய்வேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நல்ல போதித்து நடத்துவார். கண்ணை மூடி தாகத்தோடு கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவரே, நான் உலகத்தை கேட்கல, நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் சில வேளையில் தப்பாக நடந்துருதேன், நான் போகிற காரியத்தில் தோல்வி ஆயிடுது, நான் போகிற காரியத்தில் பிரச்சனை ஆயிடுது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த வழிகாட்டுகிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆண்டவரே எனக்குள்ளே வரட்டும்னு சொல்லி பின்னால் இருக்கிற அம்மாமாரெலாம் கேளுங்க, ஐயாமார் கேளுங்க. ஆமேன்னு ஸ்தோத்திரம். வாலிப சகோதரர்கள் கேளுங்க, வாலிப சகோதரிகள் கேளுங்க. நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறார், நம்மளை நடத்துவார், மரண பரியந்த நம்மளை நடத்துவார். கெஞ்சி கேளுங்க ஆண்டவரிடத்தில், எல்லாரும் கேளுங்க. நன்மையானது வேதத்தில் நிறைய இருக்குது. இந்த ஒன்றை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா குடும்பம் நம்மளை பகைக்கலாம், சகோதரர் நம்மளை பகைக்கலாம், ஒருவேளை நம்ம நன்மை செஞ்சுருப்போம், அவங்க கூட நம்மளை பகைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை மறக்க மாட்டார். கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். யோசேப்பு அப்படி நடத்தி தேச அளவில் உயர்த்தி வைத்து எல்லாரையும் அவருக்கு முன்பதாக நிறுத்தினார். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கேளுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்புங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமேன். ஸ்தோத்திரம். உன் வாயை விரிவாய்த்தர. ஆமே, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அதுதான். ஆமேன். உன் வாயை விரிவாய்த்தர, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, வெக்கப்படாதங்க. நம்ம ஆலயத்தில் உபவாசித்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நன்மையானதை தருவதற்கு அவர் சரியா இருக்கார். அவர் தருவாருன்னு வாக்கு பண்ணிட்டார். கேட்க வேண்டிய கடமை நம்ம கடமை. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கேளுங்க, பரலோகம் திறக்க போகுது. பரலோகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி நம்ம மேலே இறங்க போகுது. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசேப்பு மேலே இறங்கின தேவ ஆவி, தானியேல் மேலே இறங்கின ஒரு விசேஷித்த ஆவி, இயேசுவின் மேலே இறங்கின அந்த அளவில்லாத ஆவி, சீஷர்கள் மேலே இறங்கின அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவி ஆண்டவரே என் மேலே இறங்கட்டும், ஆண்டவரே என் மேலே இறங்கட்டும், ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, வாயை திறக்காம இருந்தாங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமேன். ஸ்தோத்திரம். விட்டுறாதங்க. ஆமேன். இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. ஆமேன். ஸ்தோத்திரம். அதுக்குள்ளதான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமேன். ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும்